என் மனைவி பேர் வந்து குணசுந்தரி. ஃபஸ்ட்டு நினைக்கிறத செஞ்சுட்டு ஒருத்தர் கொடுக்குன்னு நினச்சா கொடுத்துட்டு நாளைக்கு கொடுக்கலாம்னு நினைக்காத அப்படி சொல்லுவாங்க போல். நான் அதில் நிறைய எனக்கு வந்து நான் வந்து எப்படி சொல்லுன்னா என் லைஃப் வந்து வர மாதிரி லைஃப். அவங்கள பார்த்தப்போ தான் என் லைஃபே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபாரின் போகிறது, சொல்கிறது, அமெரிக்கா போனது கொண்டது எல்லாமே. அப்புறம் என் பொண்ணு பிறந்த பிறகு நிறைய சேஞ்ச் ஆகி நிறைய என் விடமாட்டா 6 வயசு மட்டும். அப்புறம் நான் லண்டன் வந்து 5 வருஷம் லண்டனில் இருந்தேன். நல்லா சம்பாரித்தேன், ஃபேமிலி கொடுத்தேன், கொண்டேன், தம்பிங்களுக்கு கல்யாணம் பண்ணேன், என் ஒய்ஃப் நிறைய பண்ணி கொடுத்தா. ஆனால் நாங்கள் எங்களுக்குன்னு வந்து சேர்த்து வைக்கல. நாங்கள் என் பொண்ணுக்கும் சேர்த்து வைக்கல, என் ஒய்ஃபும் சேர்த்து வைக்கல. சொந்த வீடு கிடையாது, எதுவும் கிடையாது. இன்றைக்கி நாங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். சரி, ஆனால் கடவுள் கொடுப்பாரு. ஏன்னா நம்ம வந்து உண்மையில் உழைக்கிறோம். தப்பாக சம்பாதிக்கலாம், எவ்வளோ சம்பாதிச்சிருக்கலாம். நிறைய குழந்தைங்க வந்து நிறைய பணக்காரங்களாம் விஐபி குழந்தைங்களாம் இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் எல்லோரும் என்னை கூப்பிடுவாங்க, கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க, கிளாஸ் எடுப்பேன் போவேன். ஆனால் காசு வந்து நான் நியாயமாக தான் எல்லாம் ஒரு கிளாஸ் எடுத்தாலே 10 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 5000 6000 கொடுப்பாங்க. நாங்கள் வாங்கினது கிடையாது. ஒரு 1000 rupees அவ்வளோதான். என்னால் எனக்கு தெரியும் இது வந்து இல்லாத குழந்தைங்களுக்கு நான் ஃப்ரீயாக எடுத்தேன் சொல்லிக் கொடுப்பேன். நான் இப்படி தான் எங்களோட வாழ்க்கையை போயிட்டு இருந்து இப்போ வந்து பாப்பா வந்து படிக்க ஆரம்பித்தா 24 வயசு ஆகிடுச்சு. அவளுக்கும் காலங்கள் வந்து நாங்கள் அப்படியே காலத்தை ஓடிட்டு இருக்கிறோம். சொல்ல போல நம்பிக்கை கூடாதான்னு போல் எனக்கு தான் கடவுள் நம்மளுக்கு வந்து கொடுப்பா போல். நாங்கள் எங்களுக்குள்ளே வந்து சண்டை சச்சுட்டு வரோம், போவோம், ஒன்றா பேசிடுவோம், கொள்ளுவோம். இதில் வந்து ஒரு ஒளிமுறையுமே இல்லாத நாங்கள் பழகிடுவோம். நாங்கள்